நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின லியஸ்கார் எனும் 38வது சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இழுத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. வாலிபர்களால் நடத்தும் இந்த வாலிப ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த கொடிய காலகட்டத்திலும் கூட தேவனங்கள் மத்தியில், எங்கள் கஷ்டங்களின் மத்தியில், உமது தேவைகளின் மத்தியில், நாம் நாடியிருக்கும் அன்பின் மத்தியிலும் கூட நம்மை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வருகின்றார். அதற்கு நாம் நன்றி விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நமது வாழ்நாட்களில் நாம் கழிக்கும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் கூட நாம் தேவனை நினைக்கும் போதெல்லாம் நமது நன்றிகளை தெரியப்படுத்துகின்றோம். கடந்து வந்த மாதங்களில் இந்த கொரோனா என்னும் வைரஸை தவிர மற்ற ஏனைய வைரஸுகள், புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸுகள், புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய நோய்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நமது நாட்டில் பிராணிகளையும் மக்கள் துன்புறுத்தி வருகின்றனர். இவ்வாறான விடயங்கள் பூமியில் நடைபெற்று கொண்டு வருவதற்கான மூல காரணமாக மனிதர்களாகிய நாமே காரணகர்த்தாவாக இருக்கின்றோம். அதே போன்று அதை இல்லாமல் ஆக்குவதற்கும் ஒழித்து போக செய்வதற்கும் மனிதர்களாகிய நாமே காரணகர்த்தாவாக இருக்கின்றோம். தொடர்ந்து தேவனிடம் மன்றாடுவோம், அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். இந்த சூழ்நிலையிலும் கூட ஒருவருக்கொருவர் உதவியாகவும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாகவும் இருப்போம். ஜெபம் செய்வோமாக. அன்பு மிரக்கும் நிறைந்த அன்பான கர்த்தாவே, இந்த அழகான நாளை தந்ததுக்காக நன்றி ராஜா. அன்பான சுவாமி, இந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கூட கர்த்தாவே நீங்கள் எங்களோடு இருந்து, கர்த்தாவே நாங்கள் தளர்ந்து போகிற நேரமெல்லாம் சுவாமி எங்களோடு கூட நின்று கர்த்தாவே எங்களை எழுப்பி, மகனே மகளே என்று கூறி நான் உடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தாவே நீங்கள் சொல்வதனாலே சுவாமி நாங்கள் இன்னும் கர்த்தாவே எங்கள் இதயங்களை கர்த்தாவே உங்களிடத்தில் உயர்த்தி சுவாமி நாங்கள் பலனுள்ள பிள்ளைகளாக, உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருப்பதற்கு நீ கிருபை செய்ததற்காக நன்றி ராஜா. அன்பான கர்த்தாவே, இந்த ஆராதனை சுவாமி ஆண்டவரே அனைவருக்கு சுவாமி ஆசீர்வாதமான ஆராதனையாக அமைய கர்த்தாவை நீர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன், நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட நாங்கள் கர்த்தரை தொழுது ஆராதிக்க இருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான நன்மைகளை செய்த தேவனாயிருக்கிறார். இன்றைய நாளிலும் ஞாயிறு வழிபாட்டிலே வாலிபர்களாக இந்த இடத்திலே ஒன்று கூடி ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் போற்றி துதிக்க ஆண்டவர் அந்த தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். எத்தனையோ விதமான நோய் துன்பங்கள் இருக்கின்ற வேளையிலும் கர்த்தரை இந்த இடத்திலே கூட்டி சேர்த்து அவருடைய நாமத்தை பாட துதிக்க, அவருக்கு சாட்சியான பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கர்த்தர் கிருபை அளித்திருக்கின்றார். நாங்கள் அவற்றை நிறைந்தவர்களாக இந்த வேளையிலும் கூட ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். Yeah.
செய்வீராக. இந்த கொரோனா அச்சுறுத்தலான கால பகுதியிலும் ஆண்டவர் எங்களுக்கு சுகத்தை பலத்தை தந்து இந்த இடத்திலே எங்களை நல்லபடியாக நாங்கள் சாட்சியான பிள்ளைகளாக வாழ தேவன் செய்த கிருபைக்காய் நாங்கள் அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். அதன் வாய்களை திறந்து எங்களுடைய தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த இடத்திலும் நாங்கள் கர்த்தாவே இந்த இடத்திலே ஒன்று கூடி கர்த்தாவே உண்மை பாடு துதிக்க தந்த தருணத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. வாலிபர்களாக கர்த்தாவே இந்த இடத்திலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தந்த தருணத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருக்கிறோம் சுத்த கிருபையினாலே கர்த்தாவே, அதற்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. யெகோவா ஈராக யெகோவா ராப்பாவாக நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஈடுபடுவதற்கான ஒவ்வொரு நன்மைத்தனமான காரியங்களுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, நீர் எங்களை கண்ணையுமே காப்பது போல பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீர் கர்த்தாவே, அதற்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. தாயின் கருவிலேயே நீர் எங்களை மகனாக மகளாக தெரிந்து கொண்ட தேவராய் இருக்கிறீர் கர்த்தாவே, அதற்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நன்றி ராஜா. துதிக்க பாத்திரராய் இருக்கிறவரே துதிக்கிறேன் கர்த்தாவே. யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ராப்பாவே துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இடத்திலே நாங்கள் நிற்க கர்த்தாவே, எங்களுடைய வாசம் செய்து கொண்டிருக்கிற தேவராய் இருக்கிறதுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, நீங்கள் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவராய் இருக்கிறீர் கர்த்தாவே, அதற்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. இப்போ நான் சேற்றில் இருந்த வேளையிலும் கர்த்தாவே நீர் என்னை தூக்கி எடுத்து கர்த்தாவே இந்த இடத்திலே உமக்கு சாட்சியான பிள்ளையாக நீர் நிறுத்தியிருக்கிறபடியினால் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எத்தனையோ பேர் வியாதி படுக்கையில் இருக்கின்ற வேளையிலும் கர்த்தாவே எங்களுக்கு எந்த விதமான வியாதிகளும் எங்களை அணுகாத வண்ணம் அப்பா நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீர் கர்த்தாவே, அதற்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை நீர் தாங்குகின்றதற்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. உம்முடைய நாமம் இந்த இடத்திலே விளங்குகின்றதுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவர் இயேசுப்பா, ஆலயங்களுக்கு செல்ல முடியாவிட்டாலும் கர்த்தாவே இந்த ஆன்லைன் மூலமாக நாங்கள் இந்த இடத்திலே உம்முடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த தந்ததற்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய நாமம் விளங்குகிறதுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. தேவரே உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. தாவீதின் குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசுப்பா, நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவக்காய் நன்றி ராஜா. எங்களுடைய பாதைகள் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய தூதரை அனுப்பி நீர் எங்களை பாதுகாக்கிறதுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் எந்த தேவைகள் எங்களுக்கு இருந்தாலும் கர்த்தாவே நாங்கள் அவற்றை கூட கூறுவதற்கு முன்னமே நீர் அவற்றை அறிந்து கர்த்தாவே அந்த தேவைகளை நிறைவேற்றுகின்ற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே, அதற்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. உம்முடைய தூய கிருபைதாமே எங்களோடு வழிநடத்துகிற தேவக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. நீங்க தான் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீங்க கர்த்தாவே, அதற்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்பாக பொய் சொல்லுவர்களாய் இருப்போம் என்பதை உணர்ந்தவர்களாக எமது பாவங்களை அமைதியாக கடவுளிடத்தில் அறிக்கையிடுவோம். எமது வார்த்தைகளினாலே, எமது செயல்களினாலே, எமது நடத்தைகளினாலே
எங்களுக்கு அடுத்திருப்பவர்களை நாங்கள் காயப்படுத்தின நேரம், எங்களுக்கு உதவி செய்வதற்கு திராணி இருந்தும் அவர்களுக்கு செய்யாமல் அதை மறுதளித்த நேரம், நீதி உண்மை என்பவற்றை நாங்கள் கணக்கெடுக்காமல், நீதிக்காகவும் உண்மைக்காகவும் நாங்கள் குரல் கொடுக்காமல் அதை அசட்டை பண்ணின நேரம், எமது விசுவாசத்தில் குறைவுபட்டவர்களாக கடவுளை மறந்து அவரை விட்டு தூரம் சென்று எங்கள் சுயபலத்திலோ அல்லது அடுத்தவருடைய சுயபலத்திலோ சார்ந்து கடவுளை விட்டு தூரம் சென்றவர்களாக அவரை விட்டு மறந்து சென்ற ஒவ்வொரு நேரத்துக்காகவும் நாங்கள் இந்த இடத்தில் பாவம் அறிக்கை செய்வோம். அன்பும் இறக்குள்ள பிதாவே, அப்பா சுவாமி, இந்த தருணத்திலும் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்த்து ஆண்டவரே, அந்த வாழ்க்கையில் நாங்கள் செய்த குறைவுகள் குற்றங்களை நினைத்து உம்மிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க எங்களுக்கு தந்த இந்த நேரத்துக்காக உம்மிடத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா சுவாமி, எங்களால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய திராணி இருந்தும் செய்யாமல் போன நேரத்துக்காக உம்மிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் உண்மைக்காகவும் ஆண்டவரே நாங்கள் குரல் கொடுக்காமல், ஆண்டவரே துன்பத்தில் இருக்கிறவர்களை கண்டும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யாமல் போன நேரத்துக்காக உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு அடுத்திருக்கிறவர்களை எங்கள் செயலாளர்களும் சொல்லாலும் எங்கள் நடத்தைகளாலும் அவர்களை காயப்படுத்தின ஒவ்வொரு நேரத்துக்காகவும் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி. அதே போல நாங்கள் எங்கள் சுய பலத்தை சார்ந்து ஆண்டவரே உண்மையில் வைத்திருந்த நம்பிக்கையை விசுவாசத்தை இழந்தவர்களாக உம்மை விட்டு தூரம் சென்ற ஒவ்வொரு தருணத்துக்காகவும் உம்மை காயப்படுத்தின ஒவ்வொரு தருணத்துக்காகவும் ஆண்டவரே நாங்கள் மனம் கசந்து இந்த வேளையில் உம்மிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்தும் இந்த பாவங்களை நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யாதவர்களாய் உமது பிள்ளைகளாக தொடர்ந்து வாழவும், எங்களுக்கு அடுத்திருக்கிறவர்களை உமது பாதைக்குள் கொண்டு வரவும், ஒரு ஒளியான வாழ்க்கையை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கவும், உங்கள் ஒவ்வொருவருடைய கூட இருந்து எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கவும் செபிக்கிறோம். இயேசு நாங்கள் ஜெபம் கேட்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிறவங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். உங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் உங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். உங்களுடைய சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவைகளே, ஆமென். வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1 அதிகாரம் வசனங்கள் 3 தொடக்கம் 8 வரை. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் வசனங்கள் 3 தொடக்கம் 8 வரை. புதிய ஏற்பாட்டில் 160வது பக்கம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். மன்றாடி ஜெபத்துக்கூடாய் கடந்து செல்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நண்பு தகப்பனே ஐயா, ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே உம்மை நோக்கி பார்க்கவும், ஆண்டவரே உம்மை நோக்கி பாடவும் துதிக்கவும் நீர் தந்த தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மன்றாட்டுக்களை ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்திலே உம்மை நோக்கி கேட்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் கர்த்தாவே நீர் ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் சொல்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தாவே,
ஆண்டவரே விசேஷமாக இந்த இலங்கை தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழகாய் கொடுத்த இந்த அழகான இலங்கை தீவிலே கர்த்தாவே ஆண்டவரே கொரோனா வைரஸ் நோயினால் கர்த்தாவே இந்த மக்கள் படுகிற கஷ்டங்களை நீர் அறிவீர் சுவாமி. ஆண்டவரே அந்த வைரஸானது மக்களை எவ்வளவோ பாதிக்கிறது கர்த்தாவே. வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் நாள்தோறும் ஆண்டவரை 20-30 என்று மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது கர்த்தாவே. இந்த மரணங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா கர்த்தாவே. ஆண்டவரே வைத்தியர்களுக்கு மேலான பரம வைத்தியர் நீர் சுவாமி. உடைய ஆணிப்பா இந்த கரம் கர்த்தாவே இந்த ஒவ்வொரு நோயாளிகளுக்கு மேலே படும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்கெங்கெல்லாம் வைத்தியசாலைகளிலோ வீடுகளிலோ நோயாளிகள் இருக்கிறார்களோ கர்த்தாவே உடைய கரம் உடைய கிருபை கர்த்தாவே அந்த இடத்துல இறங்கி கர்த்தாவே உடைய சோமளிக்கிற வல்லமை ஆண்டவரை அந்த இடத்துல இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் பெரியவர் கர்த்தாவே, நீர் பெரியவர் சுவாமி. நீர் நோயாளிகளுக்கு ஆண்டவரை உடைய கரங்களை வைத்து கர்த்தாவே நீர் சுகமளிக்கிற உடைய வல்லமையினால் ஆண்டவரை அவர்களை சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த இலங்கை தேசத்திலே ஆண்டவரை ஜனாதிபதி தொடக்கம் ஆண்டவரை கடைசி ஏழை குடிமகன் வரைக்கும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கவும் ஆண்டவரே இந்த ஜனாதிபதிக்கு கர்த்தாவே நீர் உம்முடைய ஞானத்தை கொடுத்து வல்லெடுத்து ஆண்டவரே உமக்கேற்றபடி கர்த்தாவே இந்த நாட்டை கொண்டு செல்ல கர்த்தாவே நீர் கிருபையாயிருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமில்லாமல் கர்த்தாவே இந்த இலங்கை தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் ஆண்டவரை மகிமை ஆண்டவரை நீர் எழுப்பின இந்த திருச்சபையில் கர்த்தாவே உடைய நாமத்தை மாத்திரம் பிரஸ்தாபப்படுத்த கர்த்தாவே நீர் ஒவ்வொரு திருச்சபைகளோடு நீர் கூட இருங்க கர்த்தாவே. ஆண்டவரை உடைய நாமம் ஆண்டவரை எல்லா இடமும் கொண்டு செல்லப்பட கர்த்தாவே ஊழியர்களை நீர் பயன்படுத்தபடியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரை வாலிபர்களுக்கு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே இந்த உலகத்திலே ஆண்டவரை நடக்கிற நிகழ்வுகள் அசம்பாவிதங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் சுவாமி. ஆண்டவரை கெட்டு போகிற இந்த உலகத்திலே கர்த்தாவே வாலிபர்கள் கெட்டு போகாதபடி ஆண்டவரே உடைய ஜீவ பாதைகளை நடக்கவும் கர்த்தாவே உடைய வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் சரியது பிழையது என்று அறிந்து கொள்ளவும் கர்த்தாவே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவர் நல்ல முறையில் இந்த பிள்ளைகள் வாழவும் வளரவும் கர்த்தாவே நீர் கிருபையாயிருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அது மட்டுமில்லாமல் கர்த்தாவே சிறைச்சாலையிலே இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாங்கள் சரியோ பிள்ளைகோ என்று அறிந்தும் அறியாமலும் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே தேவன் நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு உரிய நேரங்களிலே விடுதலைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சிறைச்சாலைகளே கர்த்தாவே நீர் அவர்களுக்கு சரியது பிள்ளையது என்று உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய வல்லமை ஆண்டவரை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பெரியவர் சுவாமி. ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்டு சூழலில் இருக்கிற நிலைமைகளை நீங்க மாற்றுங்க சுவாமி. இந்த கொரோனா வைரஸ் இந்த உலகத்துக்கு வேணாம் ஆண்டவரே. இனிமேல் இந்த கொரோனா வைரஸ் பரவாது படிக்க ஆண்டவரே தேவன் நீர் தடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவர் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை ஆண்டவரை செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாட்டுக்காக ஆண்டவரை திறப்பிலே நின்று ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரை ஒவ்வொருவர் மனதிலும் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இனிமேல் ஆண்டவரை இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட மரணங்கள் ஏற்படாதபடி ஆண்டவரை நீர் கூட இருந்து வழிநடத்துங்க கர்த்தாவே. வைத்தியர்களுக்கு மேலான வைத்தியர் நீர் சுவாமி. வைத்தியர்களுக்கும் தாதிமார்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே. எங்களை மக்களுக்காக கர்த்தாவே நீர் ஏற்படுத்திய உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே அவர்களுக்கு அந்த நோய் வந்துவிடாத படிக்க கர்த்தாவே நல்ல பாதுகாப்பை கொடுத்து வழிநடத்துங்க கர்த்தாவே. எல்லா வல்லமையும் கர்த்தாவே அந்த வைத்தியர்கள் கொடுங்க கர்த்தாவே. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நோயாளிகளை நல்ல முறையிலே பராமரிக்க கர்த்தாவே நீர் கிருபையை கொடுத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. யார் யாருக்கெல்லாம் எங்கள் ஜெபங்கள் தேவைப்படுகிறதோ கர்த்தாவே அந்த இடங்களுக்கே கர்த்தாவே எங்கள் ஜெபங்கள் கடந்து போகத்தக்கதாக நீர் கிருபையா இருந்து வழிநடத்துங்க கர்த்தாவே. நாங்கள் உம்மிடத்திலே இந்த இடத்திலே ஆண்டவரை வைத்த எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தாவே நீர் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தருவீர் என்று விசுவாசித்து கர்த்தாவே இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். இன்று எமது சபையின் வாலிபர்களுடைய ஞாயிறு. இந்த ஆராதனை நமது வாலிபர்களினாலே நடத்தப்படுகின்றது. அவர்கள் என்னிடத்தில் வந்து ஐயா இந்த முறை ஒரு அருளுரையின் ஊடாக எங்களுக்கு அறிவுரையை வழங்க வேண்டும், தூய ஆவியின் வல்லமை என்ற தலைப்பிலே நீங்கள் எங்களுக்கு ஒரு செய்தியை தாருங்கள் என்று கேட்டார்கள். தூயாவினுடைய வல்லமை, தூயாவியை பிறகு சிந்திப்போம். இந்த வல்லமை என்பது எல்லாருக்கும் விருப்பமான காரியம். சிறு பிள்ளைகள் ஒரு ஸ்பைடர்மேனை போல நான் வல்லவராக வர வேண்டும் என்று நினைப்பார்கள். வாலிப பிள்ளைகள் வேறு வேறு காரியங்களிலே வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அரசியல்வாதிகள்
அவர்கள் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். எல்லா மனிதர்களுக்கும் வல்லவர்களாக இருக்க வேண்டும், பலன் உள்ளவர்களாக சாதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற நாட்டம் விருப்பம் இருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு மூலையிலே இந்த விதமான எண்ணம், இந்த விதமான ஆசை அவர்களுக்குள்ளே இருப்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கின்றோம். ஆகவே அதற்காக மக்கள் சண்டை செய்கின்றார்கள், ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்கின்றார்கள், ஒருவரோடு ஒருவர் பிணக்குகளுக்குள்ளே வருகின்றார்கள். ஆகவே இதை எல்லாமே எங்களுடைய வல்லமையை காட்டுவதற்கு, எங்களுடைய பவரை காட்டுவதற்காக நிறைய மனிதன் இந்த சமூகத்திலே போராடி கொண்டு அதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். அது ஒவ்வொருவருடைய திறனை பொறுத்தது, ஒவ்வொருவருடைய வல்லமையை பொறுத்தது, ஒவ்வொருவருடைய நாட்டினுடைய பொருளாதாரம், இராணுவம், இந்த காரியங்களை அடிப்படையாக கொண்டதாக அந்த வல்லமை இருக்கின்றது. ஆனால் எமது வாலிப பிள்ளைகளுடைய தினத்தில் எங்களுக்கு சொன்ன காரியம் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை. சென்ற வாரம் நாங்கள் பெந்தகோஸ்தே நாளை நாங்கள் நினைவு கூறினோம். தூய ஆவியானவர் முதல் முறையாக திருச்சபை மக்களுக்கு, சீடர்களுக்கு வந்து இறங்கிய அந்த நாள். அந்த நாளிலே நிறைய மாற்றங்கள் மக்களிலே ஏற்பட்டது என்று நாங்கள் சிந்தித்தோம். ஆகவே அந்த வல்லமையை பற்றி இன்றைய தினத்திலும் நாங்கள் சிந்திக்கப் போகின்றோம். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அனைவருக்கும் பொதுவானது. இது யாருக்கும் கொடுக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்து, அவருடைய தந்தையிலே விசுவாசம் வைத்து, தூய ஆவியிலே விசுவாசம் வைத்து, திருத்துவ கடவுளிலே நம்பிக்கை வைக்கின்ற ஒவ்வொருவருக்கும், யாராக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயது வந்தவர்களாக இருந்தாலும் சரி, யார் யார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ அனைவருக்குள்ளேயும் இந்த தேவ ஆவியானவர், தூய ஆவியானவருடைய வல்லமை செயல்படுகின்றது என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இந்த வல்லமை அனைவருக்கும் சமமாக, அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆகவே இந்த தினத்தில் இந்த தூய ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்குள்ளே எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை பற்றி ஒரு 3 பிரிவாக பிரித்து நாங்கள் இன்றைய தினத்திலே சிந்திக்கப் போகின்றோம். முதலாவது, இந்த தூய ஆவியானவருடைய வல்லமை எங்களை பலப்படுத்துகின்ற ஒரு வல்லமையாக இருக்கின்றது. இரண்டாவது, தூய ஆவியானவருடைய வல்லமை எங்களை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. மூன்றாவதாக, இந்த தூய ஆவியானவருடைய வல்லமை எங்களை சாட்சிகளாகவும் அவருடைய சீடர்களாகவும் ஆக்கி கொள்ளுகின்ற அந்த வல்லமை பொருந்தியதாக இருக்கின்றது. ஆகவே முதலாவதாக நாங்கள் பலப்படுத்தும் வல்லமை என்ற அந்த தூய ஆவியானவருடைய வல்லமையை பற்றி நாங்கள் சிந்திப்போம். இதற்காக உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும், கொரோனா வைரஸினூடாக அநேகம் பேர் பாதிக்கப்படுகின்றார்கள். கேண்டியிலே இருக்கின்ற ரோமன் கத்தோலிக் பிஷப் அவர் என்ன செய்வாராம், செமினாரிலே இருந்து ஒவ்வொரு மாணவர்களும் பாஸ் அவுட் பண்ணி வருகின்ற போது அவர்களிலே ஒருவரை எடுத்து ஒரு 2 வருடங்களுக்கு அவருடைய பர்சனல் செக்ரட்டரியாக வைத்திருப்பார். ஆகவே அவர் இந்த காலத்திலே ஒரு பர்சனல் செக்ரட்டரியை அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார். அவர் மிகவும் கெட்டித்தனமானவராம். சொல்லுகின்ற காரியத்தை அப்படியே கிரகித்து அதை கடிதத்திலே, அதை கட்டுரையாக, ஒரு அருளுரையாக அதை எழுதக்கூடியவர். கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் நிறைவாக இருந்தது. ஆகவே மிகவும் ஒரு எஃபிஷியண்டான ஒரு செக்ரட்டரியாக, ஒரு ஃபாதராக அவர் இருந்தார். அவர் ஒரு முறை மோட்டார் சைக்கிளிலே பயணம் செய்கின்ற போது அந்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகி அவருடைய முள்ளம் தண்டிலே பழுது ஏற்பட்டு விட்டது. ஆகவே அவர் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்திலே அவரால் அசைய முடியாது, ஹாஸ்பிட்டலே அவர் இருந்தார். அந்த நேரத்திலே அவருக்கு கொரோனா பாசிட்டிவ் என்ற ஒரு ரிசல்ட்ஸ் வந்துவிட்டது. ஆகவே கொரோனா பாசிட்டிவ் என்ற ரிசல்ட்ஸ் வந்தால் அவரை ஆஸ்பத்திரியிலே, ஹாஸ்பிட்டலிலே, வைத்தியசாலையிலே வைத்திருக்க முடியாது. அவரை இன்னும் ஒரு குவாரண்டைன் சென்டருக்கு அனுப்ப வேண்டும்.
ஆகவே அவரை தூக்குவதற்கு ஆட்கள் இல்லை, அவரை பராமரிப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஆகவே இந்த பிஷப்புக்கு பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது. யார் இதை செய்வார், யாரை அனுப்பலாம் என்ற ஒரு போராட்டம் இருந்தது. அந்த நிகழ்வுகளை அவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற போது இந்த செய்தியை கேட்ட ஒரு ஃபாதர் அவர் வந்து சொன்னாராம், ஃபாதர், நான் இந்த நண்பனோடு போயிருக்கின்றேன், இந்த ஃபாதரோடு நான் போய் இருக்கின்றேன் என்று அந்த ஃபாதரோடு அவர் குவாரண்டைன் சென்டருக்கு போனார். குவாரண்டைன் சென்டரிலே கண்டவர்கள் நின்றவர்கள் எல்லாம் போக முடியாது, மிகவும் கட்டுப்பாடான ஒரு இடமாக இருக்கும். இந்த இடத்திலே இந்த ஃபாதர் அவருடைய நண்பன் ஃபாதருக்காக மாத்திரமல்ல, அந்த சென்டரில் இருந்த அநேகம் பேருக்கு அவர் உதவி செய்கின்ற ஒருவராக இருந்தார். அவரை டெஸ்ட் பண்ண போது அவருக்கு பாசிட்டிவாக ஒன்றுமில்லை. இந்த உதவிக்கு சென்ற ஃபாதர் அவருடைய எல்லா டெஸ்டும் நெகட்டிவாக இருந்தது. ஆகவே இங்கே பார்க்கின்றோம் நாங்கள், இதைத்தான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, எதையும் துணிந்து செய்கின்ற ஒரு வல்லமை, தங்களையே தியாகம் செய்கின்ற ஒரு வல்லமை என்று ஒரு வாட்ஸ்அப்பிலே ஒரு ஃபாதர் இந்த ஃபாதரை பற்றி ஒரு அருளுரை ஆற்றியிருந்தார். அந்த அருளுரையின் ஊடாக நான் இந்த செய்தியை கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் இந்த விதமான உந்துதலை, இக்கட்டான நிலையிலே ஒரு உந்துதலை தந்து தனது பணியாளர்களை இயக்குகின்றார் என்று அவர் கூறியிருந்தார். இதற்கு ஒத்த வண்ணமாகத்தான் இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே நாங்கள் வாசித்து கேட்டிருப்போம். அதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். தூய ஆவியானவர் உங்களிடத்திலே வருகின்ற போது நீங்கள் பலனடைவீர்கள். முதலாவதான காரியம், நாங்கள் பலனடைவோம். எங்களை பலப்படுத்தும் வல்லமை உள்ள கடவுளாக இருக்கின்றார். நாங்கள் கடவுளங்களை பலப்படுத்துகின்ற போது நாங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலக பரியந்தமும் நீங்கள் சாட்சி கொடுக்கின்ற மக்களாக இருப்பீர் என்று தூய ஆவியானவருடைய அந்த வாக்குத்தத்தம் அங்கே கிடைக்கின்றதை பார்க்கின்றோம். இது எந்த சூழலிலே கிடைத்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சீடர்களோடு இருந்தார், அவர் மரித்து விட்டார், அவர் திரும்பவும் உயிர்த்தெழுந்தார், சீடர்களுக்கு காட்சி தந்தார், இறுதியாக அவர் பரம் ஏறை செல்ல இருக்கின்றார். அந்த வேளையிலே சீடர்கள் எல்லாரும் ஏங்கி போய், இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும், எங்களோடு இருக்கின்ற ஆண்டவர் எங்களை விட்டு பிரிந்து போகின்றார் என்று அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட போது அப்படியே பரலோகத்தை, வானத்தை அப்படியே நிமிர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அங்கே அவர்களுக்கு ஒரு கட்டளை இடப்படுகின்றது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற போது நீங்கள் பலனடைவீர்கள். ஆகவே என்னை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், நீங்கள் உங்களுடைய நாளாந்த காரியத்தை கவனியுங்கள் என்று அந்த சீடர்களுக்கு கட்டளையிட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த காலகட்டத்திலும் நாங்கள் அங்கலாய்த்து என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று நாங்கள் அங்கலாய்த்த நிலையிலே ஒன்றும் தெரியாமல் நாங்கள் வானத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே கடவுள் எங்களுக்கு தருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், ஆவியானவர் எல்லாவற்றையும் நடத்துவதற்கு எங்களுக்கு அவர் வல்லமை தருகின்றவராக இருக்கின்றார். அவர் எங்களை அவருடைய பலத்தினாலே எங்களை ஆட்கொள்ளுகின்ற கடவுளாக இருக்கின்றார், எங்களை பலப்படுத்தும் தேவனாக இருக்கின்றார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த பலப்படுத்துகின்ற காட்சியை இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே நாங்கள் பார்த்தோம். பேதுரு ஒரு பயந்தவனாக, ஒளிந்தவனாக, இயேசுவை மறுதலித்த ஒரு மகனாக இருந்தாலும் தூய ஆவியானவர் ஊடாக இவர் ஆட்கொள்ளப்பட்டதன் பின்பு, அவர் அந்த பேதுருவை பலப்படுத்தியதன் பின்பு அவர் பெரியொரு அருளுரை ஆற்றுகின்றார். திருமறையிலே முதல் முறையாக நாங்கள் காணுகின்றோம் பேதுரு அருளுரை ஆற்றிய சம்பவம். அந்த அருளுரையின் ஊடாக 3000க்கும் மேற்பட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், மனமாற்றப்பட்டார்கள் என்று திருமறையிலே எழுதப்பட்டிருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே மாதிரி தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஸ்தேவானுடைய வாழ்விலே கடவுளுக்கு சாட்சியாக, அவன் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று நாம் திருமறையிலே காணுகின்றோம். பவுல் அடிகார் இயேசு கிறிஸ்துவை அவர் கண்டபோது
தூய ஆவியினாலே அவர் ஆட்கொள்ளப்பட்டதன் பின்பு திருச்சபைக்கு தனது வாழ்வை, தனது நேரத்தை, தனது உயிரை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். ஆதி திருச்சபை மக்கள் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார்கள் என்றும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே முதலாவதாக கடவுள் எங்களை, தூய ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகின்ற ஒருவராக இருக்கின்றார். இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகின்றோம், எங்களை சீர்படுத்துகின்ற, எங்களை உருவாக்குகின்ற கடவுளாக இருக்கின்றார். கடவுளுடைய ஆவி படைப்பின் கதையிலே செயல்படுகின்றது. கடவுளுடைய ஆவி என்று சொல்லுகின்ற போது பிதாவையும் குமாரனும் நாங்கள் விட்டுவிட முடியாது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இந்த மூன்றும் ஒன்று. ஆகவே கடவுளுடைய ஆவி இந்த படைத்தல் காரியத்திலே ஈடுபட்டது. கடவுளோடு தூய ஆவி, தேவகுமாரன், தந்தை, மகன், தூய ஆவியானவர், இந்த திருத்துவ கடவுள் செயல்பட்டார்கள். அந்த இடத்திலே கடவுளுடைய ஆவியானவர் ஒழுங்கின்மையிலே இருந்து ஒழுங்கை கொண்டு வந்தார். அங்கே ஒரு சீர்படுத்தலை, ஒரு உருவாக்கலை அவர் உருவாக்கினார், அவர் செயல்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். மனிதர்களாகிய எங்களுக்குள்ளேயும் அவர் கடவுளுடைய சுவாசத்தை எங்களுக்குள் வைத்து, தூய ஆவியை, தூய சுவாசத்தை எங்களுக்குள்ளே வைத்து எங்களை உருவாக்கினார். நாங்கள் களிமண்களாக, உருவமற்று, பிரயோசனமற்று, ஒழுங்கில்லாமல் இருந்த எங்களை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி எங்களை உருவாக்கி அவர் எங்களுக்குள்ளே சுவாசத்தை தந்து எங்களை மனிதனாக்கினார் என்று பார்க்கின்றோம். ஆகவே கடவுள் இந்த உலகத்தை சீர்படுத்தி உருவாக்கிய ஒருவராகவும் இருக்கின்றார். எங்களை சீர்படுத்தி எங்களையும் உருவாக்கிய ஒரு கடவுளாக இருக்கின்றார். கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. கடவுளிடத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து எங்களை உருவாக்குமே என்று அவரது கரத்திலே ஒப்புக் கொடுத்து, நாங்கள் வறுமையான பாத்திரங்களாக அல்ல, எங்களை நீர் நிரப்பும் ஆண்டவரே, எங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியேற்றும் என்று அவரிடத்திலே நாங்கள் கொடுக்கின்ற போது, எங்களை கொடுக்கின்ற போது கடவுள் எங்களை சீர்படுத்துகின்றார், அவர் எங்களை உருவாக்குகின்றார். கடவுள் எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கினார். அவருடைய கைகளிலே களிமண்களாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். வாலிபர்களே, கடவுள் சீர் செய்ய அவரிடத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் உருவாக்குவார், உருவாக்கும் தேவனாக இருக்கின்றார். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையில். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையில். இவ்வாறு எங்களை படைக்கின்ற கடவுளிடத்திலே, எங்களை உருவாக்குகின்ற கடவுளிடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறு கூறுகின்றது: ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள்.
கடவுளிடத்திலே ஒப்பு கொடுக்கின்ற போது இந்த உலகத்திலே இருக்கின்ற அநேக மாம்ச இச்சைகளிலே இருந்து நாங்கள் சீர்படுத்தப்படுவோம், நாங்கள் புதிதாக உருவாக்கப்படுவோம். சீர்படுத்தும் ஆவியானவர், எங்களை உருவாக்கும் ஆவியானவர், அவர் எங்களை ஏற்றுக்கொள்ள, எங்களை ஆசிர்வதிக்க, எங்களை புடமிட அவர் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றார். ஆகவே எங்களுடைய வாழ்விலே தூய ஆவியானுடைய வல்லமை எங்களை எப்படி உருவாக்கும், சீர்படுத்தும் என்று சொன்னால் எங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் டிசிப்ளினை உருவாக்கும். இன்று எமது மனித வாழ்விலே வாலிபர்களுடைய வாழ்வாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, வயது வந்தவர்களாக இருந்தாலும் சரி, செல்ஃப் டிசிப்ளின் எங்களுக்குள்ளே இல்லை. அது அருகி கொண்டு போகின்றது, அது இல்லாமல் போய்கொண்டு இருக்கின்றது. ஆகவே இந்த ஆவியானவர் அவர் வல்லமை உள்ளவராக, எங்களை சீர்படுத்தும் உருவாக்குகின்றவராக, எங்களை அவர் வல்லமையினாலே ஒரு செல்ஃப் டிசிப்ளினுக்குள் எங்களை அழைத்து செல்வதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். நல்ல தீர்மானங்களை எமது வாழ்விலே எடுப்பதற்கு, எங்களுடைய வாழ்வை உருவாக்குவதற்கு, எங்களுடைய வாழ்வில் நல்ல தீர்மானங்களுக்கூடாக எங்களை சீர்படுத்துவதற்கு தூய ஆவியானுடைய வல்லமை எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அந்த காரியத்தை அவருடைய வல்லமையினாலே எங்களுக்கு செய்வதற்கு அவர் தகுதியுடையவராக வல்லமை உடையவராக இருக்கின்றார். தூய ஆவியானவர் எங்களுடைய வாழ்விலே நிறைய மாற்றங்களை உருவாக்குவார். எது சரி, எது தவறு என நாம் தீர்மானிக்கக்கூடிய வல்லமை கூட எமது வாழ்விலே தூய ஆவியானவருடைய வல்லமையினாலே ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே ஒரே காரியம், இந்த களிமண்ணாக எங்களை ஆண்டவரை உமது சித்தத்தின்படி நீர் எங்களை நடாத்தும், ஆண்டவரே நீர் என்னை உருவாக்கும் என்று அவரிடத்திலே கொடுக்கின்ற போது எங்களுடைய வாழ்வை டிசிப்ளின் வாழ்வாக, நல்ல தீர்மானங்களை எடுக்கின்ற ஒரு வாழ்வாக, ஒரு மாற்றத்துக்குள் கொண்டு வருகின்ற வாழ்வாக, சரி எது பிழை எது என்று நாங்கள் கண்டுபிடித்து வாழுகின்ற ஒரு வாழ்வாக அவர் எமது வாழ்வை மாற்றியமைப்பார். கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரோமர் 8:1 இப்படியாக கூறுகின்றது. கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கின்றவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நாம் சீர்படுத்தப்பட வேண்டும், நாம் உருவாக்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் தூய ஆவியானுடைய வல்லமை எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த வல்லமை எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் எங்களை முழுக்க அவரது கரத்திலே ஒப்பு கொடுக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவதாக நாங்கள் பார்க்க போகின்றோம், எங்களை சாட்சிகளாக ஆக்கும், சீடர்களாக ஆக்கும் வல்லமை நமது தூய ஆவியானவருக்கு இருக்கின்றது. தூய ஆவியானவர் வரும்போது, அந்த 1 அதிகாரம் 8 நாங்கள் பார்த்தோம், தூய ஆவியானவர் வரும்போது நாங்கள் பலனடைவோம். பலனடைந்து நாங்கள் சாட்சி பகிர்கின்றவர்களாக இருப்போம். எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும், உலக பரியந்தம் நாங்கள் சாட்சி பகிர்கின்றவர்களாக இருப்போம். இந்த சாட்சி என்று சொன்னால் அது எமது வாழ்க்கையினூடாக காட்டுகின்ற ஒரு காரியம். வார்த்தையின் ஊடாக அல்ல, அருளுரைகளின் ஊடாக அல்ல, எமது நற்செய்தி கூட்டங்களுக்கு ஊடாக அல்ல. எமது சாட்சிகள் என்று சொல்லுகின்றது எமது வாழ்வின் ஊடாக நாம் காட்டுகின்ற காட்சிகள். சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிஸ், அவர் அசிசி நாட்டை சேர்ந்தவர், இத்தாலியிலே உள்ள நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு இடத்திலே கூறியிருந்தார், நீங்கள் நற்செய்தியை மற்றவர்களுக்கு கூறுங்கள், தேவை ஏற்பட்டால் மாத்திரம் வார்த்தைகளை உபயோகியுங்கள் என்று கூறினார். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நீங்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க தேவையில்லை, அதை தேவையான நேரத்திலே நீங்கள் பாவிக்கலாம். ஆனால் வார்த்தைகள் இல்லாமல்
உங்களுடைய வாழ்வை நீங்கள் சாட்சியாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். ஆகவே தூய ஆவியானவர் எங்களை சாட்சிகளாக வாழ்ந்து அவருக்கு சீடர்களாக இருக்க அவருடைய வல்லமையினாலே எங்களுக்கு உந்துதலை தருகின்றார். இந்த பெந்தகோஸ்தே நாளிலே நாங்கள் என்னத்தை கவனித்தோம் என்று சொன்னால், கடவுள் அங்கே அநேகரோடு பேசினார், நற்செய்தியை பரப்பினார். அங்கே இருந்த வேற்று ஊர்களிலே இருந்து வந்த அனைவருமே எருசலேமிலே அவர்கள் ஒன்று கூடிய போது சீடர்கள் தங்கள் தங்கள் மொழிகளிலே பேசினார்கள் என்று அவர்கள் தங்களது காதுகளினாலே கேட்டார்கள். இதை சில வேளைகளில் நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளலாம். பரிசுத்த ஆவி பெற்ற போது அவர்கள் ஆவியிலே அனலடைந்து வேறு வேறு பாஷைகளை பேசினார்கள் என்று கூறிய போது நாம் அனைவருமே வேறு வேறு பாஷைகள் பேச வேண்டும், அந்நிய மொழி பேச வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் உண்மையிலே அந்த இடத்திலே நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், அந்த இடத்திலே ஆண்டவர் தூய ஆவியின் வல்லமையினாலே ஒரு அற்புதத்தை செய்கின்றார். எல்லா மக்களுக்கும் அந்த நற்செய்தியை அவர்கள் விளங்கிக் கொள்ள தக்கதாக ஒவ்வொரு தங்கள் தங்கள் பாஷைகளிலே இந்த சீடர்கள் பேசுவதை மொழிபெயர்த்து அவருடைய அந்த தங்களது சொந்த மொழிகளிலே இதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு அந்த நிலையை உருவாக்கினார், அந்த வல்லமையை அந்த இடத்திலே கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே அந்த இடத்திலே அநேகர் சீடர்களாகினார், அநேகர் கடவுளுக்கு சாட்சி பகரக்கூடிய மக்களாக அவர்கள் மாறினார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கின்றது, நீங்கள் புறப்பட்டு போய் சகலரையும் சீடராக்குங்கள். அங்கே இருந்த மக்கள் கடவுளுடைய திருச்சபையாக சேர்ந்து கடவுளுக்கு பணி செய்கின்றவர்களாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இதற்காகத்தான் ஆண்டவர் எங்களுக்கு அவருடைய ஆவினாலே நிறைய கொடைகளை தந்திருக்கின்றார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், வேறு வேறு கொடைகளை திருச்சபை மக்களாகி எங்களுக்கு சாட்சி பகருவதற்கும் அவருடைய சீடர்களாக அவருடைய திருப்பணியை செய்வதற்கும் வேறு வேறு கொடைகளை வாலிபர்களாகி எங்களுக்கும் திருச்சபை மக்களாகி எங்களுக்கும் தூய ஆவியினாலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. தூய ஆவியானவர் எங்களுக்கு அதை கொடுத்தார். ஆகவே இவை அனைத்தையும் கொண்டு நாம் இந்த திருப்பணியிலே ஈடுபட வேண்டியவர்களாக கடவுளுக்கு சாட்சி கொடுக்கின்ற மக்களாக நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே வேறு வேறு கிஃப்ட்ஸை வேறு வேறு கொடைகளை நாங்கள் பெற்றவர்களாக நாங்கள் திருச்சபையாக ஆண்டவர் இயேசுவுக்காக நாங்கள் செயல்பட வேண்டிய மக்களாக வாலிபர்களாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவ்வாறே தான் தூய ஆவியானவருடைய கொடை ஆக நாங்கள் ஆவியின் கனிகள் என்று நாங்கள் கலாத்திய நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவை அனைத்தும் கொடுக்கப்பட்டது. இந்த அனைத்து காரியங்களுமே இயேசு கிறிஸ்துவிலே இருந்த காரியங்கள். இயேசு கிறிஸ்துவிலே தூய ஆவியானவர் இருந்தார். அந்த தூய ஆவியானவர் எங்களுக்குள் வருகின்ற போது அந்த ஆவியானவருடைய கொடை எங்களுக்குள்ளே இருக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய சாயலாக கூட நாங்கள் மாறி இந்த திருப்பணியிலே அவருக்கு சாட்சி பகர்கின்ற மக்களாக நாங்கள் வருவதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கின்றோம். அந்த தகுதியை தருகின்ற வல்லமை தூய ஆவியானவருடைய கருத்திலே இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவை அனைத்துமே கடவுள் எங்களுக்கு தருகின்ற, கடவுளுடைய தூய ஆவியானவரினால் எங்களுக்கு தருகின்ற வல்லமையாக இருக்கின்றது. இயேசுவின் பண்பை, தூய ஆவியானவரின் பண்பை நாங்கள் எங்களுக்குள் உள்வாங்கியவர்களாக நாம் இந்த திருப்பணியிலே அவருக்கு சாட்சியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், தூய ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகின்றார். எந்த காரியத்திலும் கடவுள் எங்களுக்கு பலன் தருவார். நாங்கள் ஒருபோதும் மனம் சோர்ந்து போகக்கூடாது. கடவுள் எங்களை உருவாக்குகின்றவராக இருக்கின்றார், எங்களை புனரமைக்கின்றவராக இருக்கின்றார். அவரிடத்திலே எங்களை முழுமையாக நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே நாங்கள் பலனடைந்தவர்களாக கடவுளிடத்திலே ஒப்புக் கொடுத்து அவர் எங்களை உருவாக்கியவராக நாங்கள் மாற்றப்படுகின்ற போது
நாங்கள் இந்த உலகத்துக்குள் சாட்சி பகிர்கின்றவர்களாக, அவரது சீடர்களாக நாங்கள் மாற்றப்பட்டு எல்லா ஆவியின் கனிகளை உடையவர்களாக, வேறு வேறு தகுதியை உடையவர்களாக கடவுளுக்குள் சாட்சி பகர நாம் வெளியிலே செல்ல வேண்டியவர்களாக, எங்களோடு வாழ்கின்றவர்களுக்கு சாட்சி பகிர்கின்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். தூய ஆவியானவருடைய வல்லமை இந்த 3 காரியங்களையும் எங்களுடைய வாழ்விலே நிறைவாக்க வல்லவராக இருக்கின்றார். இதற்கு எந்த விதமான தகுதியும் எங்களுக்கு தேவையில்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியிலே எங்களுக்கு இருக்கின்ற விசுவாசம் மாத்திரமே போதும். அது எல்லாருக்கும் இந்த வல்லமை கிடைக்கும். இந்த வல்லமை கிடைக்கின்ற போது அவர்கள் பலனடைகின்றார்கள், அவர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள், அவர்கள் சாட்சியாக இருக்கின்றார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார்கள். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் பிதாவே, உமது வார்த்தைகளுக்கூடாக நீர் எங்களை போஷித்திருக்கின்றீர்கள். விசேஷமாக உமது வாலிப பிள்ளைகளை நீர் சந்தித்து உமது வல்லமை அவர்களுக்குள் இருக்க வேண்டும் என்றும், ஆண்டவரே, திருச்சபையின் மக்கள் அனைவருக்குள்ளும், இந்த செய்தியை கேட்கின்ற அனைவருக்குள்ளும் உமது வல்லமை இருக்க வேண்டும் என்றும், ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டும் என்றும், ஒவ்வொருடைய வாழ்விலேயும் நீர் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றும், ஒவ்வொருடைய வாழ்விலும் பிதாவே உமக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றும், உமது ஆவியின் பலத்தை, அனுக்கிரகத்தை, அபிஷேகத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் வைக்க வேண்டும் என்று எங்களை உமது பாதபடியில் ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் கூடியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.